நாம இன்னைக்கு ஸ்லீப் பேரலைசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தூங்கி முடிச்சவங்க எந்திரிக்க ட்ரை பண்ணும்போதும் தூங்க போகும்போதும் எழுந்திருக்க முடியாத நிலையை தான் ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ரெம் ஸ்லீப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு கனவு நிலையிலே இருக்கிறது, தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கிறது, மூளைக்கு செல்லக்கூடிய தசைகள் எல்லாமே முடங்கி போகிறது, தூக்கத்தில் நடக்கிறது, இதெல்லாமே இருக்கும். அப்போ அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த 2 மினிட்ஸில் கண்கள் நல்லா திறந்து தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு கனவு நிலையிலே இருப்பாங்க. கனவுல நடக்கிறது எல்லாமே நிஜத்தில் நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்திரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களால எந்திரிக்கவே முடியாது. இதை தான் ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன காரணங்களால இது வருது அப்படின்னா, மெலட்டோனினுடைய அளவு கம்மியாகிறது, ரொம்ப மன அழுத்தமாக இருப்பாங்க, ரொம்ப கவலையாக இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையில் ஏதாவது மாற்றங்கள், இதெல்லாம் தான் காரணங்களாக இருக்கும். சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கை கால் தலை எதுவுமே அசைக்கவே முடியாது, ரொம்ப மூச்சு திணறல் இருக்கும், பேசவே முடியாது, ரொம்ப பயப்படுவாங்க, பகல் டைமில் தூங்கிட்டே இருப்பாங்க. நம்ம மித்ரன் ஹெல்த் கேர் சென்டரில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்பட்ட டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.